நீங்க இப்போ இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அத நிறுத்தவே மாட்டேங்குது. ஒரு நினைவு, இன்னொரு நினைவு. சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளே ஒரு சுமை. உண்மையா சொல்லுங்க, உங்க மனசு உங்களுக்கு எதிரியா மாறிட்டா என்ன செய்வது? அதை எவ்வாறு மாற்றி இயல்பு இலைக்கு கொண்டு வருவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓவர் திங்கிங் என்றால் என்ன? ஓவர் திங்கிங்னா நீங்க யோசிக்கிறீங்கன்னு இல்ல, யோசனை உங்களை யோசிக்க வைக்கிறது. நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடு ரதுக்கு பதிலா அதே பிரச்சனைய மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ள ஓட்டிட்டு இருப்பீங்க. ஏன் இப்படி சிந்தனை ஓடுகிறது? மனசு ஓடுவதற்கு 3 முக்கிய காரணம். பயம், குற்ற உணர்வு, கட்டுப்பாடில்லாம. உங்களுக்கு தெரியாமலே உங்க மனசு சொல்லும், ஏதாவது தவறு நடந்து விடுமோ, நான் சரியா செய்தேனா, என்ன ஆகுமோ? இப்படி பல்வேறு சிந்தனை ஓடுவதால் என்ன பாதிப்பு? இந்த ஓடும் சிந்தனைகள் உங்க வாழ்க்கையை மெதுவாக கெடுக்க ஆரம்பிக்கும். தூக்கம் போகும், கோபம் வரும், உறவு கெடும், உடம்பு சோர்வு, மனசு போதும் கனமாக இருக்கும். நீங்க பிரச்சனையால கஷ்டப்படல, பிரச்சனைய நினைச்சுதான் கஷ்டப்படுறீங்க. உண்மை, நினைவுகளை நிறுத்த முடியாது. ஒரு முக்கிய உண்மை சொல்லட்டுமா? நினைவுகளை நீங்க நிறுத்த முடியாது. ஆனா அந்த நினைவுகளுக்கு சாவி நீங்கதான். மனம் ஓடுது, நீங்க அதை பிடித்துக்கொண்டு ஓடுறீங்க. அதை விட்டுட்டா அது மெதுவாக அமைதியாகும். இந்த பல்வேறு விதமான தனையிலிருந்து, கெட்ட எண்ணங்களில் இருந்து விடுபடுவதற்கு கீழே உள்ள 5 டெக்னிக் பயன்படுத்தவும். டெக்னிக் 1, பெயர்வை. நேமிட். மனசு ஓடும்போது அதை எதிர்க்காதீங்க, அத பெயர் சொல்லி அழையுங்கள். இது பயம், இது கவலை, இது குற்ற உணர்வு, இது எதிர்கால பயம். பெயர் வைத்துட்டா அது உங்க மேல ஆட்சி செய்யாது. டெக்னிக் 2, 5 4 3 2 1 விதி. இந்த விதியை தினமும் 5 முறை செய்து பாருங்கள். விஷயம் பாருங்க, 4 விஷயம் தொடுங்க, 3 சத்தம் கேளுங்க, 2 வாசனை உணருங்க, 1 சுவை நினைச்சு பாருங்க. இது உங்க மனச இயல்பு நிலைக்கு கொண்டு வர. டெக்னிக் 3, காகிதத்தில் இறக்கு. பிரெயின் டம்ப். உங்க மனசுக்குள்ள இருக்கிறது மனசுக்குள்ளேயே இருந்தா அது பெருசா தெரியும். ஒரு இதம் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. என்ன பயம், என்ன கவலை, என்ன கோபம், என்ன சோகம். எழுத ஆரம்பிச்சா மனம் லைட்டா ஆகும். டெக்னிக் 4, நான் அல்ல, என் மனம். நீங்க சொல்லக்கூடாத வார்த்தை நான் தோல்வி அடைந்து விட்டேன். நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என் மனம் இப்போ தோல்வி மாதிரி உணர வைக்குது. நீங்க மனம் அல்ல, நீங்க மனத்தை பாக்குறவர். டெக்னிக் 5, 3 டீப் பிரெத்ஸ். உடனடி அமைதி. மூச்சுதான் உங்க எமர்ஜென்சி பட்டன். 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே மெதுவாக விடவும். உங்க உடம்பு அமைதியானா மனந்தானா அமைதியாகும். மனசு ஏன் ஓடுது? பழைய காயம். சில சமயம் மனசு ஓடுறது காரணம் பிரச்சனை இல்ல, பழைய காயம், பழைய அவமானம், பழைய தோல்வி. நீங்க மறந்தாலும் மனம் மறக்காது. ஆனா இப்போ நீங்க பெரியவங்க, அந்த நினைவு உங்களை கட்டுப்படுத்த வேண்டியதில்ல. ஈர்வு, ஆக்ஷன், திங்கிங். ஒரு உண்மை, சிந்தனைக்கு தீர்வு சிந்தனை இல்ல, சிறிய செயல்தான். சின்ன செயல்தான். நீர் குடி நடக்கப்போ, அறை சுத்தம் பண்ணு, குழி ஒரு நண்பருக்கு சால் பண்ணு. உடம்பு நகர்ந்தா மனம் நின்று விடும. 1 நிமிட மந்திரம், பவர் லைன். நீங்க தினமும் சொல்ல வேண்டிய வரி. என் மனசுக்குள்ள ஓடும் சிந்தனை எல்லாம் உண்மை இல்ல, அது என் மனத்தின் சத்தம் மட்டும். இந்த ஒரு வரி உங்களுக்கு பெரிய விடுதலை தரும். நீங்க இது போனது உங்க பலவீனம் இல்ல, நீங்க அதிகம் தாங்கிட்டீங்க, அதனாலதான் மனசு ஓடுது. உங்க மனசுக்கு ஓய்வுக்கோ டுங்க. உங்க உள்ளத்துக்கு 1 நிமிடம் அன்பு கொடுங்க. நீங்க உடைந்து போகவில்லை, நீங்க மீண்டும் எழப்போகிறீங்க. இந்த வீடியோ முடிந்ததும் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. காகிதம் எடுத்து துட்டு உங்க மனசுக்குள்ள ஓடுறதை எழுதுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க சுமக்கிறது எவ்வளவு கனம்னு. நீங்க தனியா இல்ல, நான் உங்க கூட இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் மன அமைதிக்கான வீடியோஸ் தொடர்ந்து வரும்.